இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்ட் 9 தான் பார்க்க போறோம். சரியா? பார்ட் 8 வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. பார்ட் 9 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்ட் 9, பார்ட் 9A, பார்ட் 9B. சரியா? முதல் பார்ட் 9 பார்ப்போம். பார்ட் 9 வந்து என்னதுன்னா பஞ்சாயத்துக்கான ஆர்டிகல்ஸை சொல்லியிருப்பாங்க. சரியா? இது எதுலேருந்து எதுலேருந்து இருக்குன்னா 243லேருந்து 243O வரைக்கும் இருக்குது. சரியா? மொத்தம் 16 ஆர்டிகல் வரும். இதை வந்து 73வது அமெண்ட்மெண்ட். சரியா? 73வது அமெண்ட்மெண்ட் 1992 ஆட் பண்ணியிருப்பாங்க. இதை பார்ட் 9A இருக்குல்ல, முனிசிபாலிட்டி, அதையுமே இது வந்து 73, அது வந்து 74வது அமெண்ட்மெண்ட்டா அதே இயரில் 1992 தான் கொண்டு வந்திருப்பாங்க எங்கள் பார்லிமெண்ட்டில். ஆனால் நிறைவேற்றினது வந்து 2 அவைகளையும் நிறைவேற்றினது வந்து 1993 தான் ரெண்டுமே நிறைவேறியிருக்கும். சரியா? இப்போ வந்து நம்ம பஞ்சாயத்து ஆர்டிகளையும் முனிசிபாலிட்டி ஆர்டிகளையும் கம்பேர் பண்ணி தான் படிக்கணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஆர்டிகல்ஸ் குழப்பாமல் ஞாபகத்தில் இருக்கும். சரியா? அதுக்காண்டி தான் ரெண்டையுமே இப்போ நம்ம ஒன்றா தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பஞ்சாயத்தில் இருக்கிற ஆர்டிகல்ஸை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம், அது என்னென்ன சொல்லிக்கணும் பார்ப்போம். சரியா? இது வந்து அதுவும் இல்லாமல் இது வந்து 11th ஸ்கெடியூலில் இருக்குது, இது வந்து 12th ஸ்கெடியூல். சரியா? மொத்தம் 12 ஸ்கெடியூல். அதில் 11வது வந்து பஞ்சாயத்து, 12வது முனிசிபாலிட்டி. சரியா? இப்போ இதில் அதே மாதிரி பஞ்சாயத்தில் 16 ஆர்டிகல் வரும், முனிசிபாலிட்டியில் 18 ஆர்டிகல் வரும். சரியா? இப்போ பஞ்சாயத்தில் உள்ள ஆர்டிகல்ஸ் மட்டும் பார்ப்போம். சரியா? பஞ்சாயத்துல ஆர்டிகல் நம்பர் வந்து 243லேருந்து 243O அது வரைக்கும் இருக்கு. நம்ம இந்த இது ரீசனிங்ல இங்கிலீஷ் லெட்டர் நம்ம இது பண்ணி வச்சிருப்போம். ஏனா 1, பினா 2 அப்படின்னு நம்ம மெமரி பண்ணி வச்சிருப்போம். அந்த கணக்கு படி பார்க்கும்போது O வந்து என்ன வரும்னா 15 வரும். M13, N14, O15. ஸோ இதுதான் இங்க இந்த மெத்தட் தான் இங்க யூஸ் பண்ண போறோம். சரியா? அதாவது ஏனா 1, பினா 2, சினா 3, டினா 4. இந்த நம்பரை வந்து அந்த கான்செப்ட் நமக்கு தேவை. சரியா? இந்த இதுல நம்ம அதை யூஸ் பண்ண போறோம். சரியா? 241ஓட யூனியன் டெரிட்டரி முடிஞ்சது. 242வது ஆர்டிகல் ட்ரிபிள் அதான் நீக்கப்பட்டிருக்கும். சரியா? டெலிட் பண்ணிருப்பாங்க. இப்போ 243ல பார்ட் 9 ஆரம்பிக்கு. சரியா? அதுல முதல் ஆர்டிகல் 243, அதுக்கப்புறம் அதுக்குள்ளதான் 15 ஆர்டிகல் வருது. சரியா? அதாவது உள்ளன்னு கிடையாது, அதுக்குள்ளேயே இது புது ஆர்டிகல் ஆட் பண்றாங்க. அதனால எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான். சரியா? அப்படி 243A அதுல இருந்து 243O வரைக்கும் இருக்கு. சரியா? இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வைக்கணும். கொஸ்டின் வந்து 243F அப்படின்னு கேட்போம், நமக்கு தெரியாது, குழப்பமா வந்துடும். ஆர்டர் வைஸ்ல ஆப்ஷன்ல 4மே இருக்கும். இதுல ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இந்த கீழே 4 ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம கரெக்டா ஆர்டரும் தெரியாது. சரி, ஆர்டிகல் முதல்ல பார்ப்போம், எப்படி ஞாபகத்தில் வைக்கணும்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கடைசி இந்த முனிசிபாலிட்டி நடத்தின பிறகு பிஓக்கியும் இங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சரி, அதனால கண்டிப்பா அந்த பிஓக்கியும் பார்த்த பிறகு உங்களுக்கு இந்த 2 பார்ட்ல இருந்து வர்ற கொஸ்டின்ஸை எப்படி நீங்க ஈஸியா இது பண்ணிடலாம். சரியா? இப்ப வந்து ஆரம்பிப்போம். சரியா? 243 வந்து என்னன்னா டெஃபினிஷன். இது எல்லா ஆர்டிகலையும் வர்றது டெஃபினிஷன் தான். அதே மாதிரி இங்க வந்து டெஃபினிஷன்ஸ். சரியா? அதே மாதிரி 243A இங்க இருந்தா நம்மளுடைய கேம், அதாவது நம்மளுடைய ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண போறோம். சரியா? இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 243 வந்து டெஃபினிஷன். அடுத்து A வந்து என்னன்னா, A வந்து இங்கிலீஷ்ல என்னது, ஒரு 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோம். சரியா? நம்ம இந்த 1 இதை மட்டும் எப்படின்னா கிராம். சரியா? அதாவது 1 கிராம் சபா, ஒரு கிராம சபா அசோசியேஷன். இது நிறைய பேர் இந்த பார்ட் வந்து வேற விதமா சொல்லுவாங்க. நிறைய ஷார்ட்கட் இருக்கு. சரியா? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நம்ம இது ஃபுல்லாமே ஒரே கான்செப்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றதுனால அந்த கான்செப்டுக்கே நான் சொல்றேன். இப்ப ஏ வந்து 1 கிராம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 கிராம் அப்படின்னா அது கிராம சபா அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? கிராம சபா. சரியா? அடுத்து பி வந்து என்னன்னா பஞ்சாயத்து அப்படின்னு வச்சுக்கோங்க. பஞ்சாயத்து. சரியா? இந்த இடத்துல இந்த பிக்கும் இந்த ஏக்கும் மட்டும்தான் கொஞ்சம் முதல் 2 இது மட்டும்தான் குழப்பம் வரும். சரி, அதாவது ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏ வந்து கிராம சபா, பி வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பஞ்சாயத்து அப்படின்னு வச்சுக்கோங்க. பஞ்சாயத்தோட கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இதுக்கப்புறம் வந்து ஈஸியா வந்துடும் எல்லாமே. சி வந்து சிக்கு நேரம் என்னது, காம்போசிஷன். சரியா? சினா காம்போசிஷன் ஆஃப் பஞ்சாயத்து. சரியா? அடுத்து டி, இங்க இருந்தா நம்பர் போடணும் ஒவ்வொரு இதுக்குமே. டில இருந்து O வரைக்கும் நம்ம நம்பர் போட்டு தான் இனிமே ஷார்ட்கட் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதனால
ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டினா என்னன்னா ஏபிசிடில டி வந்து 4வது எழுத்து. சரி, அது இங்கிலீஷ் எழுதுங்க. 4ன்னு சொல்லுவோமா, FOUR 4. அந்த லாஸ்ட் என்ன லெட்டர்ல முடியுது, ஆறுல முடியுது. 4 ரிசர்வேஷன், அந்த ஆறுல ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ். சரியா, SC ST அவங்களுக்கு வந்து இந்த இதுல ரிசர்வேஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க சீட்ஸ். அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதா இது. சரியா, அடுத்து ஈனா என்னன்னா 5வது எழுத்து. அது அப்படியே தமிழ் எழுதுங்க. டியூரேஷன் 5 எழுத்து இருக்கா. சரியா, ஈனா 5வது எழுத்து. அது 5 எழுத்து என்ன இருக்குன்னா டியூரேஷன். தமிழ் எழுதுக்குங்க. அதாவது தங்கிலீஷ். இது வந்து தங்கிலீஷ்ல எழுதுறோம். சரியா, நம்ம ஷார்ட்கட் தாண்டி தான் எழுதுறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இப்ப வந்து எஃப் வந்து என்னது, இ வந்து 5, எஃப் வந்து 6வது லெட்ரு. 6வது லெட்டர்னா என்னன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன். இது வந்து நம்ம சிலபஸ் படிப்போமா இங்கிலீஷ்ல, சிலபிஃபைங் சொல்லி நம்மளுடைய அந்த வேர்ட்ஸை சின்ன சின்ன பிரித்து எழுதுற மாதிரி பிரித்து எழுதுவோமா, அது மாதிரி அது ஒரு சிலபி. குவாலி அது வந்து குவால் மட்டும் ஒரு சிலபி. ஐ மட்டும் தனியா வரும். குவாலி இந்த ஐ மட்டும் தனியா வரும். எஃப்ஐ தனியா வரும். சிஏ தனியா வரும். ஷன் இது தனியா வரும். சரியா, டிஸ்குவாலிஃபிகேஷன் மொத்தம் 6 சிலபல்ஸ் மாதிரி இருக்கா. அந்த 6 சிலபல்ஸ் இருக்கிறது தான் எஃப். நமக்கு எஃப் 6வது இது இந்த இதுக்குள்ள வருது அப்படின்னா 6 இது வருது. 6 இது நம்ம என்னது பிரிச்சு பார்த்தோம், டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு அதுல வரணும். டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் அப்படின்னு வரும். சரியா, அடுத்து ஜினால நம்ம அடுத்து 7வது எழுத்து. சரியா, 7வது எழுத்து நம்ம கான்செப்ட் படி ஜினா 7னா நம்ம கிரிக்கெட்லயே ரொனால்டோ, ஃபுட்பால்ல ரொனால்டோ. சரி, இந்த மாதிரி எல்லாருமே இந்த 7ல தான் பவர் அதிகமா உள்ளவங்க யூஸ் பண்ண நம்பர் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா, இப்போ டோனி இந்த மாதிரி எல்லாருமே ஜீனா இன்னொன்னு ஞாபகத்தில் கட்ஸ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கட்ஸ் இருக்கிறவங்க அப்போ அப்படி மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க, அந்த ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரியா, டோனி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் இருப்பாரு, அத்தாரிட்டியாகவும் இருப்பாரு, பவராகவும் இருப்பாரு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா, அதான் 7னா கட்ஸ். அதாவது கட்ஸ்னா பவர் என்ன அர்த்தம், பவர் அப்படின்னு அர்த்தம். பவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியா, இப்போ நம்ம 7 ஆர்டிகல் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்து ஹச் வந்து எத்தனை எழுத்து, 8வது எழுத்து. சரியா, 8வது எழுத்து வந்து 8 எழுத்துக்குள்ள வரணும். டாக்ஸ் 3 எழுத்து, ஃபண்ட் 4 எழுத்து, அண்ட். சரியா, இதையும் ஒரு எழுத்தா சேர்த்துக்கோங்க. மொத்தம் 8 எழுத்து வருது. டாக்ஸ் அண்ட் ஃபண்ட் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இல்ல எனக்கு வந்து இந்த இது குழப்பமா இருக்கு அப்படின்னா ஹச்சி டாக்ஸ், ஹை டாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதிக வரி போடுறாங்க. ஹை டாக்ஸ் அப்படின்னு அதிக வரி போடுறாங்க, அதிக நிதி தேவைப்படுது, ஹை ஃபண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படியும் வைக்கலாம், இல்லை இப்படியும் வச்சுக்கலாம். சரியா, டாக்ஸ் அண்ட் ஃபண்ட் அப்படின்னா இதுல 8 எழுத்து இருக்கு. இந்த 8 எழுத்து ஹச்ல 8 நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா, இப்போ 8 இது முடிஞ்சிட்டு அடுத்து ஐ வந்து இங்கிலீஷ்ல 9வது எழுத்து. அது அப்படியே தமிழ் நம்ம தங்கிலீஷ்ல எழுதுங்க. ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு எழுதுமா. சரியா, 6 எழுத்து. அப்புறம் பி நா இன் இஸ் க மீ ச இன் ஃபினான்ஸ். சரியா, ஃபினான்ஸ் கமிஷன் மொத்தம் 9 எழுத்து வருதா. அந்த 9 எழுத்துக்கான இதுபடி ஐ எடுத்துக்கலாம். சரியா, இப்போ அடுத்து ஜே வந்து எத்தனை, 10வது எழுத்து. ரவுண்டா வருதா, அதாவது எல்லாமே இது நம்ம 10ங்கிறப்போ ரவுண்டா எடுத்துக்கிடுவோம். ரவுண்டா எடுத்தோன்னா அக்கௌண்ட்ல ரவுண்டா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஆடிட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 10 வந்து ரவுண்ட் ஆகுது. ரவுண்ட்னா அப்ப என்ன, ஆடிட் அக்கௌண்ட் இது பண்ணிக்கலாம். இல்ல ஜேனா ஜெயலலிதா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜெயலலிதா அவங்களுடைய இதை ஆடிட் பண்ணிக்குவாங்க, அவங்களுடைய இதை ஆடிட் பண்றாங்க அப்படின்னு நான் வைக்கலாம். இல்ல நீங்க இப்படியே ரவுண்டா இது பண்ணாலும் அக்கௌண்ட் 10 வந்து நம்ம முழுசாவது அக்கௌண்ட்ல இது பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட் ஜெய்னா. அடுத்து கே வந்து கெலக்ஷன் அப்படின்னு படிச்சுக்கோங்க. எலெக்ஷன் கலெக்ஷன் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்ல அது உங்களுக்கு வேண்டாம். நம்ம கான்செப்ட் படி கே வந்து 11வது எழுத்து. சரி, அதை அப்படியே தமிழ் எழுதுங்க. ஊராட்சிகளின் தேர்தல், தேர்தல் 11 எழுத்து இருக்காங்க. சரியா, எண்ணி பேர்ல 11 எழுத்து இருக்கும். கேனா 11 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா, அடுத்து L12 நமக்கு தெரியும். சரியா, L12 இது வந்து அப்ளிகேஷன் யூனியன் டெரிட்டரி. சரியா, அந்த யூனியன் டெரிட்டரிக்கும் இந்த விதிகள் பொருந்தும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சரியா, இது அப்ளிகேஷன் மட்டும் எண்ணி பாருங்க 11 எழுத்து இருக்கும்.
இந்த யூடி யூனியன் டெரிட்டரி அப்படிங்கலாம் இது ஃபுல்லா சேர்த்து ஒரு எழுத்தா எடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் யூனியன் டெரிட்டரி சரியா. இதான் எல், இது 12 எழுத்து மொத்தம் வரும் சரியா. அப்ளிகேஷன்ல 11 எழுத்து இருக்கு, இந்த யூனியன் டெரிட்டரி ஒரு எழுத்து, அப்போ மொத்தம் 12 எழுத்து சரியா. இதுதான் இந்த 243 எல். அதுக்கப்புறம் 243 எம், எம் மட்டும் இப்போதைக்கு விட்டுருங்க சரியா, நான் அடுத்து சொல்றேன். அடுத்து 243 என், என் வந்து என்னன்னா லாஸ் அண்ட் பஞ்சாயத்து. இதை நீங்க கூட இதே எப்படி பாருங்க, LAWS 4, பஞ்சாயத்து PANCHAYATS சரியா. இதுல ஒரு 9 எழுத்து இருக்கு, இதுல ஒரு 4 எழுத்து 13, இந்த இடையில ஒரு ஆண்ட் வரும் சரியா. ஆண்ட் கொஸ்டினே அப்படிதான் வரும், நம்ம இங்க குரூப் 1 கொஸ்டின்ல இப்படி கேட்டிருக்கான் சரியா. லாஸ் அண்ட் பஞ்சாயத்து அப்படின்னு தான் வரும் சரி. அப்போ வரும்போது நம்ம வச்சுக்கலாம், மொத்தம் 14 எழுத்து வரும் கூட்டினீங்கன்னா சரியா. இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம், ஏன்னா இது வந்து அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த சட்டங்கள்லாம் இருந்திருக்கு, அரசியலமைப்புல தான் கிடையாது. அதனால அதை அந்த டைம்ல ஆட் பண்ணும்போது இந்த நிறைய பேர் வந்து ஆல்ரெடி பஞ்சாயத்துல ஒர்க் பண்ணவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிதான் சரியா. அதான் லாஸ் அண்ட் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்றது 243 என். அடுத்து 243 ஓ வந்து என்னன்னா 15வது எழுத்து சரியா. 15வது எழுத்து வந்து 15 எழுத்து இருக்கணும். அப்போ எலக்டோரல் மேட்டர் எண்ணி பாருங்க, E3C சரியா. 9 எழுத்து இருக்கு, எலக்டோரல் 9 எழுத்து இருக்கு, மேட்டர் MATT அதுல 6 எழுத்து இருக்கு, மொத்தம் 15 எழுத்து வந்துட்டு நமக்கு ஓன்னு வந்தா 15 நான் வரணும். அந்த 15 அது ஒரு லெட்டர்ல இருக்க போது, ஒரு 2 வேர்டா இருக்க போது, எலக்டோரல் மேட்டர் அப்படின்னு ஞாபகத்துல வரணும் சரியா. இப்ப எலக்டோரல் மேட்டர் அதாவது தமிழ்ல என்ன சொல்லுவீங்க, தேர்தல் விஷயம் அப்படின்னு. தேர்தல் விஷயம் வெறும் மொட்டைக்கட்டையா இருக்கா, அப்ப தேர்தல் விஷயங்கள யாரும் தடை பண்ணணும், அதாவது பங்கேற்க கூடாது. நீதிமன்றம் வந்து தலையிடக்கூடாது, அதான் கோர்ட் வந்து தலையிடக்கூடாது, அதான் எலக்ட்ரல் மேட்டர்ல கோர்ட் தலையிடக்கூடாது. மறுபடியும் ஒரு தடவை வேகமா பார்த்துருவோம் சரியா. 243 வெறும் டெஃபினிஷன். அடுத்து 243 ஏன்னா 1, அதாவது ஏன்னா 1ன்னா நம்ம என்ன 1 கிராம் அப்படின்னு வச்சுக்கோங்க, கிராம் சபா. அது நான் அடுத்து பின்னா பஞ்சாயத்து, பி பஞ்சாயத்து அப்படின்னு வச்சுக்கோங்க. இது என்ன பஞ்சாயத்துனா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பஞ்சாயத்து, அதுக்கான அரசியலமைப்பை சொல்றது சரியா. அடுத்து சினா காம்போசிஷன் சரியா. சினா காம்போசிஷன். இந்த 3 மட்டும்தான் கொஞ்சம் வேற மாதிரி ஞாபகத்தில் வைக்கிற மாதிரி சரியா. அடுத்து 4 டி வந்து என்னது இங்கிலீஷ் லெட்டர்ல 4வது எழுத்து, அதுல 4 FOUR, அது 6ல முடியுது. அந்த 6ல இங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் சரியா. அப்புறம் இல்லைன்னா சீட் அப்படின்னு வச்சுக்கோங்க. SDனா சீட் 4 எழுத்து இருக்கு, யாருக்கு சீட்டு கொடுக்காங்க, ரிசர்வேஷன் அடிப்படையில கொடுக்க போறாங்க, SC ST அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா. அடுத்து ஈனா 5வது எழுத்து, 5வது எழுத்து என்னது நம்ம தமிழ் எழுத வேண்டியதான், இங்கிலீஷ்ல டியூரேஷன் 5 எழுத்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. 6வது வந்து எஃப்னா என்னது, நமக்கு 6 இது மாதிரி சிலபிள் பண்ணோம், அப்ப என்னது டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப் அது வரும் சரி. அடுத்து ஜினா 7னா யாரு, டோனி ஞாபகத்துல வர்றாரு. டோனினா ரொம்ப பவரா இருப்பாரு, இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியா இருப்பாரு, அப்புறம் அத்தாரிட்டி இதா இருப்பாரு அப்படின்ட்டு ஞாபகத்துல வைக்கலாம். இல்ல ஜினா கட்ஸ்னா என்ன, பவர் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரியா. அடுத்து ஹச்னா என்ன, ஹை டாக்ஸ் ஹை ஃபண்ட் அப்படின்னு ஞாபகத்துல வைக்கலாம். இல்ல ஹச் வந்து இங்கிலீஷ் எழுத்துல 8வது எழுத்து, அந்த 8வது எழுத்துக்கு நமக்கு என்ன ஞாபகத்துல வரும், டாக்ஸ் அண்ட் ஃபண்ட். அப்புறம் ரைட்டு டாக்ஸ் 3 எழுத்து, ஃபண்ட் 4 எழுத்து, அண்ட் சேர்த்துக்கோங்க, மொத்தம் 8 எழுத்து வந்துடும் சரியா. அடுத்து ஐனா ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு தங்கிலீஷ்ல எழுதுங்க. ஃபினான்ஸ் அக்கனா பி நா இன் இஸ் கமிஷன் 9 எழுத்து வருது, அப்போ ஐனா ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஞாபகத்துல வரணும் சரியா. அடுத்து ஜே வந்து ஜெயிலில் தான் ஆடிட் பண்ணாங்க அப்படின்னு ஞாபகத்துல வைக்கலாம். இல்ல 10ஆம் நம்பர் ஜேனா 10 வந்து என்னது, ரவுண்ட் ஆகுது. ரவுண்ட்னா அக்கௌண்ட் பண்றோம், 10ல நம்ம கரண்டா கணக்கு இது பண்றோம் அப்படின்னு அதுல வச்சுக்கோங்க, கணக்கு இது பண்றோம். அப்புறம் கே வந்து 11னா கலெக்ஷன் அப்படின்னு அதுல வச்சுக்கோங்க. இல்ல கே வந்து ஊராட்சிகளின் தேர்தல் 11வது எழுத்து அப்படின்னா 11 எழுத்து வரணும், ஊராட்சிகளின் தேர்தல் 11 இது வருது, அப்போ இதான் சரி 243 கே. அடுத்து எல் 12 எழுத்து வரும், அப்போ அப்ளிகேஷன் யூனியன் டெரிட்டரி சரியா.
அதாவது அப்ளிகேஷன்ல 11 எழுத்து இருக்கும். யூனியன் டெரிட்டரி அதையும் அது ஃபுல்லா சேர்த்து ஒரு எழுத்தா எடுத்துக்கோங்க. அந்த யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறத ஒரு இதா எடுத்துக்கோங்க. மொத்தம் 12 எழுத்து வந்துடும். சரியா? இந்த எம் வந்து நம்ம அப்பதான் நான் சொல்லாம விட்டேன்னு நினைக்கிறேன். அது என்ன மிஸ்ஸிங் ஏரியா. நான் ஏன் சொல்லாம விட்டேன்னு தெரியல. மிஸ்ஸிங் அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். எம்னா மிஸ் பண்றோம், மிஸ்ஸிங் ஏரியா. சரி, அதாவது இந்த விதிகள் வந்து சில பகுதிகளுக்கு நாட் டு அப்ளை. இந்த பார்ட் வந்து சில பகுதிகளுக்கு நாட் டு அப்ளை அப்படின்னு வரும். நம்ம அதை வந்து எப்படி எடுத்தோம்னா மிஸ்ஸிங் ஏரியா பார்ட் அப்படின்னு மாதிரி எடுத்துக்கோங்க. மிஸ்ஸிங் ஏரியா பார்ட் அப்படின்னு அதில் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து என்னன்னா என்னது 14 எழுத்து வரணும். 14 எழுத்து என்னன்னா லாஸ் அண்ட் பஞ்சாயத்து. இது ரெண்டையும் எண்ணி பாருங்க, 14 எழுத்து வரும். சரியா? இது என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பேன், கண்டினியூஸ் பண்ணுவாங்க. அந்த பழைய ஏற்கனவே இருந்த லாவை வந்து இந்த அரசமைப்பு கொண்டு வரும்போது கண்டினியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம கொண்டு இது பண்ற மாதிரி. இது வந்து அந்த சிட்டிசன்ஷிப் ஆர்டிகிளே உண்டு. சரியா? அதே மாதிரி அதாவது கண்டினியூஷன்ங்கிற வர்ற இடத்துலலாம் என்னன்னா தொடர்ச்சி. அதை வந்து ஆல்ரெடி பழைய இது இருக்கிறத கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து 243 ஓனா 15 எழுத்து வரணும். 15 எழுத்துன்னா நமக்கு என்னது எலக்டோரல் மேட்டர் அப்படிங்கிறது ஞாபகத்துல வரணும். சரியா? எலக்டோரல் மேட்டர் அதுல யாரு தலையிடக்கூடாது, கோர்ட் தலையிடக்கூடாது. சரியா? இதான் இந்த 16 ஆர்டிகல். இப்போ வந்து நம்ம பார்ட் 9A போறோம். இது வந்து 73 அமெண்ட்மெண்ட், இது வந்து 74 அமெண்ட்மெண்ட். ஆனா ரெண்டுமே ஒரே இயர் தான். 1992 கொண்டு வந்திருப்பாங்க. பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தது 1992. ஆனா ரெண்டு அவையிலுமே மசோதா இது நிறைவேறினது வந்து 1993 தான் நிறைவேறிருக்கும். சரியா? இப்போ இது வந்து 12th ஸ்கெடியூல், இது 11th ஸ்கெடியூல். ஊராட்சிகள் நகராட்சிகள் வந்து 12th ஸ்கெடியூல். சரியா? இப்போ பார்ட் 9A வந்து நீங்க ஆல்ரெடி நம்ம எத்தனை ஆர்டிகல் பார்த்திருக்கோம், 16 ஆர்டிகல் பார்த்திருக்கோம். இதோட கண்டினியூஸா தான் இங்க போக போகுது. அப்போ இங்க ஓல முடியுது. அப்போ இதுக்கு அடுத்த ஆர்டிகல் என்ன வரப்போகுதுன்னா 243 P-ல ஸ்டார்ட் ஆகும். சரியா? இதே நிறைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் 243 P-ல ஸ்டார்ட் ஆகி 243 ZG முடியும். சரியா? இதுல மொத்தம் 18 ஆர்டிகல். சரியா? அத நம்பர் பார்த்துக்கோங்க. 243 PQRST UVWXYZ. சரியா? P வந்து நம்ம கான்செப்ட் படி எத்தனாவது எழுத்து, 16வது எழுத்து. இசட் அப்ப எத்தனாவது எழுத்து இருந்திருக்கும், 11 ஆர்டிகல். இந்த இசட்ல வரும்போது 11 ஆர்டிகல் இருந்திருக்கும். அப்புறம் ஜி வந்து இங்க இசட் ஜி இருக்குல்ல, ஜி வந்து 7வது எழுத்து. G7 மாநாடுகள் அப்படின்னு நாமத்துல இருக்குமா, G7 அந்த மாதிரி நாமத்துல வச்சுக்கோங்க. ஜி வந்து 7. அப்போ இது ஆல்ரெடி இங்க ஒரு 11 ஆர்டிகல், இங்க ஒரு 7 ஆர்டிகல். அப்போ 18 ஆர்டிகல். சரியா? இங்க வந்து என்ன டிஃபரெண்ட், இந்த பஞ்சாயத்துக்கும் முனிசிபாலிட்டிக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, இங்க பஞ்சாயத்து வர்ற இடத்துல எல்லாம் இங்க முனிசிபாலிட்டி வரும், அவ்வளவுதான். மற்றபடி இங்க வர்ற 16 ஆர்டிகல்ல ஒரே ஒரு ஆர்டிகல் மட்டும் இங்க வராது. கிராம சபா இருக்குல்ல, இது மட்டும் இங்க வராது. சரியா? மற்றபடி இந்த இருக்கிற அவ்வளவு ஆர்டிகலும் ஆர்டரா அப்படியே இங்க வரும். சரியா? இது எப்படி எழுதணும்னு நான் சொல்லித்தரேன். இப்ப வந்து இதுல வந்து 16 ஆர்டிகல், இதுல 18 ஆர்டிகல். சரியா? இந்த 18 ஆர்டிகலுக்கு நம்பர் வந்து எப்படின்னா, இந்த 16ல இருந்து 2 ஆர்டிகல் எக்ஸ்ட்ரா வருதுன்னு அர்த்தம். சரியா? ஆல்ரெடி இங்க வந்து கிராம் சபாங்கிற ஒரு ஆர்டிகல் இருக்கு, அந்த ஆர்டிகல் இங்க வராது. அப்படின்னா எத்தனை ஆர்டிகல் இங்க வரப்போகுது, 15 ஆர்டிகல் இங்க வரப்போகுது. சரியா? இந்த பார்ட்ல இருந்து அப்படியே இந்த முனிசிபாலிட்டிக்கு வரணும்னா 15 ஆர்டிகல் வரப்போகுது. இது போக இதுல மொத்தம் இந்த பார்ட்டுக்குள்ள எத்தனை ஆர்டிகல் இருக்கு, 18 ஆர்டிகல் இருக்கு. அப்போ 3 ஆர்டிகல் மட்டும் புது ஆர்டிகல் இருக்கு. சரியா? 3 ஆர்டிகல் மட்டும் புது ஆர்டிகல் இருக்கு. சரியா? அவ்வளவுதான். அந்த மீதி இருக்க 15 ஆர்டிகல் வரும். அந்த அதாவது 16ல இந்த 15 ஆர்டிகல் வரும். இதை தவிர்த்து மீதி 3 ஆர்டிகல் மட்டும் இதுக்குள்ள வரும் எக்ஸ்ட்ரா. அப்போ 18 ஆர்டிகல். சரியா? இப்போ நம்பர் வந்து நம்ம 243 ஓல முடியுது. இங்க இருந்து நம்பர் போடுறோம். 243 PQRST UVWXYZ வரைக்கும் போட்டாச்சு. போட்டோம்னா அதுக்கப்புறம் நம்பர் போடுறது வந்து இசட்டுக்கு அப்புறம் ஏன்னு ஆரம்பிக்காங்க. ZA, ZB, ZC, ZD, ZE, ZF, ZG. ஸோ P-ல 243 P-ல ஆரம்பிச்சு 243 ZG வரைக்கும் இருக்கு. சரியா? இப்போ கீழே இருந்து 4வது. சரியா? ZD இருக்குல்ல, அதுல ஒரு கமிட்டின்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி மேல இருந்து ஒரு 4வது ஒரு கமிட்டின்னு எழுதிக்கோங்க. சரியா? இந்த பாட்டுலயே கீழே இருந்து 4வது, மேல இருந்து 4வது
கமிட்டின்னு எழுதிக்கிங்களா? அதுக்கு கீழே இந்த இதுல மட்டும் இந்த 243 இந்த கீழே இருந்து எழுதுனதுலேயே கீழே அதுக்கு கீழே இன்னொரு கமிட்டி எழுதிக்கோங்க. சரி, இந்த 3 ஆர்டிக்கல் மட்டும் தான் புது ஆர்டிக்கல், மீதி அப்படியே வரிசையா எழுத வேண்டியதான். சரி, இது என்ன கமிட்டின்னு பார்த்துருவோம். 243 எஸ் கமிட்டி. என்ன கமிட்டி? வாட்ஸுக்கான கமிட்டி போடுறாங்க. இதுக்கான கான்ஸ்டிடியூஷன் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் வாட்ஸ் கமிட்டி அப்படின்னு வரும். சரியா? அடுத்து கீழே எழுதுவாங்க கமிட்டி ஃபார் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங். சரியா? இசட்டி இந்த இங்க இது வந்து என்னன்னா முதல்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் பிளானிங்கு, அதுக்கப்புறம் கமிட்டி ஃபார் மெட்ரோபாலிட்டன் பிளானிங். சரியா? மெட்ரோபாலிட்டன் பிளானிங். இந்த 3 ஆர்டிக்கல் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இதுக்குள்ள வரும். அதை நம்ம எப்படி எழுதணும்னா மேல இருந்து 4வது ஆர்டிக்கல், இங்க இருந்து கீழே இருந்து 4வது ஆர்டிக்கல், இந்த கீழே இருந்து 4வது வர்றதுல இன்னொரு ஆர்டிக்கல் கீழே அதுக்கு அடுத்த ஆர்டிக்கலாவே. சரியா? மீதி அப்படியே வரிசையா எழுத வேண்டியதான். இங்க டெஃபினிஷன் இருக்கா? அப்ப இங்க முதல் ஆர்டிக்கல் என்ன இருக்கும்? டெஃபினிஷன். சரி, இந்த கிராம சபா இங்க கிடையாது. அப்போ இங்க வந்து என்ன வரும்? அதுக்கு அடுத்த ஆர்டிக்கல் என்ன இருக்கு? இதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பஞ்சாயத்து இருக்குல்ல, இங்க வந்து அது போல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் முனிசிபாலிட்டின்னு வரும். சரியா? அடுத்து கான்ஸ்டிடியூஷன் போட்டாச்சு, அடுத்து காம்போசிஷன் போட்டாச்சு. இப்போ இந்த 4வது ஆர்டிக்கல் நம்ம ஆல்ரெடி மேல இருந்து 4வது கமிட்டி வாட்ஸ் கமிட்டிக்கான கான்ஸ்டிடியூஷன் அண்ட் காம்போசிஷன் வரும். அதுக்கப்புறம் இந்த ரிசர்வேஷன் ஆஃப் சீட் இருக்குல்ல, இங்க வந்து அதே மாதிரி இங்க அங்க டிக்கு இந்த டிக்கு சீட் ரிசர்வேஷன் இது, அதே மாதிரி இந்த டிக்கு ரிசர்வேஷன் சீட். சரியா? இங்க வந்து முனிசிபாலிட்டி வரும், அவ்வளவுதான். அடுத்து வந்து யூ யூ அதுக்கப்புறம் டியூரேஷன் தான். யூ டியூரேஷன், இதுவும் டியூரேஷன் தான். சரியா? அடுத்து எஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன், இங்க வி டிஸ்குவாலிஃபிகேஷன். சரியா? இங்க வந்து ஜினா கட்ஸ், இங்க டபிள்யூனா கட்ஸ். சரியா? அடுத்து ஹச்னா என்னது? டாக்ஸ் அண்ட் ஃபண்டு. இங்க வந்து எக்ஸ்னா டாக்ஸ் அண்ட் ஃபண்டு. அடுத்து ஐனா இங்க ஃபினான்ஸ் கமிஷன், இங்க ஒய்னா ஃபினான்ஸ் கமிஷன். அதாவது இங்க வேட்ஸையுமே நம்ம ஈஸியா இது பண்ணலாம். யூ டியூரேஷன், விக்கு மட்டும் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு அதுல வச்சுக்கோங்க, வி. சரியா? வெளியே போயிட்டான் அப்படின்னு அதுல வச்சுக்கோங்க, டிஸ்குவாலிஃபிகேஷன். டபிள்யூ ரிட் பவர் அப்படின்னு அதுல வைக்கணும், ரிட் பவர். அந்த மாதிரி பவர் அப்படின்னு அதுல வச்சுக்கோங்க. எக்ஸ் ஹெச்எக்ஸ் அதாவது டாக்ஸ் ஃபண்ட், இங்கேயும் எக்ஸ் டாக்ஸ் ஃபண்ட். ஐ இங்க ஒய், ஐ இங்க ஃபைனான்ஸ் கமிஷன், இங்க ஒய் ஃபினான்ஸ் கமிஷன். சரியா? அடுத்து இங்க வந்து அடுத்து ஜே வந்து இதா ரவுண்டா 10, அதனால ஆடிட் அக்கௌண்ட் போட்டோம். இங்க இசட் வந்து ரவுண்டா கடைசி எழுத்துல முடியுது, அதனால ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு அதுல வச்சுக்கோங்க. சரியா? அதே தான் வரும். சரியா? இது ஜஸ்ட் நார்த் வைக்கிற கண்டிதான். அடுத்து இசட்ஏ பி, அதுக்கு அடுத்து என்னது? எலெக்ஷன். இங்க கலெக்ஷன் வந்து கே வந்து எலெக்ஷன், இங்க இசட் ஏ வந்து எலெக்ஷன். சரியா? அடுத்து எல் வந்து இங்க அப்ளிகேஷன், இங்க இசட் பி வந்து அப்ளிகேஷன் டு யூனியன் டெரிட்டரி. அடுத்து இங்க வந்து எம் வந்து மிஸ்ஸிங் ஏரியா, இங்க வந்து சி இந்த இசட் சி வந்து மிஸ்ஸிங் ஏரியா டு எனி பார்ட், நாட் டு அப்ளை ஃபார் எனி பார்ட். இந்த பார்ட் வந்து நாட் டு அப்ளை சர்டன் ஏரியாஸ் அப்படின்னு வரும். சரியா? அடுத்து இந்த 2 ஆர்டிகல் நம்ம கீழே இருந்து 4வது முதல் எழுதணும். கமிட்டி ஃபார் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங், அடுத்து கமிட்டி ஃபார் மெட்ரோபாலிட்டன் பிளானிங். அப்புறம் கடைசி 2 அப்படியே தான். இங்க எம் வந்து என்னது? 14 எழுத்து இருக்கு. லாஸ் எக்ஸிஸ்டிங் லாஸ்ன்னு வரும், நம்ம ஷார்ட் கண்காண்டி எடுத்துக்கிறோம். சரியா? லாஸ் அண்ட் பஞ்சாயத்ஸ் அப்படி அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் வரும். அதே தான் இங்க கடைசி ஆர்டிகல் எலக்டோரல் மேட்டர் 15 எழுத்து வரும். இதே மாதிரி இங்கேயும் 15 எழுத்து கடைசி ஆர்டிகல் எலக்டோரல் மேட்டர்ல கோர்ட் தலையிடக்கூடாது. சரியா? இதோட பியூக்யூ வந்து இந்த பாட்டுல கேட்கும்போது அது எப்படி எழுதணும் இப்போ பியூஐக்கு பார்ப்போம். சரியா? பியூஐக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஆர்டிகல் 243C. இப்போ 243Cனாலே நமக்கு என்ன தெரியும்? சினா காம்போசிஷன் அப்படின்னு தெரியும். ஆப்ஷனில் சியில் காம்போசிஷன் ஆஃப் பஞ்சாயத்து இருக்குது. ஓகே, இருந்தாலும் மற்ற ஆப்ஷனையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ கிராம் சபானா 243A. ஏன்னா 1 கிராம், 1 கிராம், ஏன்னா 1 கிராம். அப்போது கிராம் சபானா 243A வரும். சரி, அடுத்து ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ்ன்னு இருக்குது. சீட் 4 எழுத்து இருக்குது. அப்போ 4 எழுத்துனா டி, 243D அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை ரிசர்வேஷன் அந்த ஆர் வந்து என்னது? 4 டியோட எழுத்து வந்து 4, அந்த 4ல் லாஸ்ட்டு முடிகிறது ஆர், அந்த ஆரில் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் அப்படியும் எடுத்துக்கலாம். சரி, நம்ம சீட்டுன்னு எடுத்துக்கிடுவோம். இனிமேல் சீட்டு தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. டிங்கிறது 4 எழுத்து, அதனால் சீட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த சீட்டில்
ரிசர்வேஷன் ஆஃப் சீட்டு இது வந்து 2 இதுக்கும் வரும் சரியா. இங்கே இது வந்து 243 டி சரியா. அடுத்து மீதி கடைசி வந்து டி ஆப்ஷன் டியூரேஷன் இருக்குது. டியூரேஷனை தங்கிலீஷில் எழுதுங்க. டியூரேஷன் டியூரேஷன் அப்படின்னு எழுதும்போது 5 எழுத்து இருக்குது. அப்போ 5 எழுத்து 5னா என்னது இங்கிலீஷில் இ தான் 5வது லெட்ரு. அப்போ 243 சரியா. அடுத்து பிஓக்கு போகும். அடுத்து ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்னாலே சீட்னா 4 எழுத்து 4 எழுத்துனா என்னது டி அப்படின்னு நம்ம போட்டுருவோம் சரியா. ஆர்டிகல் 243 டி ஆன்சர் சரியா. அதுக்கப்புறம் பி 243 ஏ போட்டிருக்காங்கன்னா அந்த ஏன்னா என்னது கிராம் சபா 1 கிராம் சபா அப்படின்னு வச்சுக்கோங்க. 243 பின்னா பி பஞ்சாயத்து அப்போ பஞ்சாயத்து என்னது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பஞ்சாயத்து அப்படின்னு வரும் சி சரியா. அடுத்து டி வந்து என்ன ஆப்ஷன் இருக்கு 243 சின்னு இருக்குது போன கொஸ்டின் காம்போசிஷன் ஆஃப் பஞ்சாயத்து சரியா. பஞ்சாயத்தோட அமைப்பு தமிழில் வந்து பஞ்சாயத்தோட அமைப்பு அப்படின்னு வரும் சரியா. அடுத்து வந்து எந்த சரத்து பஞ்சாயத்து சபை கணக்கின் தணிக்கை பற்றி கூறுகிறது. தணிக்கை ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்னால என்னது முழுமையாக இருக்கணும். முழுமை நம்ம 0 10 அப்படின்னு ஜே 10 அப்படின்னு நாத்தில் வச்சுருந்தோம் சரியா. 243 ஜே அதான் முதல் ஆப்ஷனே அதான் இருக்குது அதான் ஆன்சரு சரியா. ஆப்ஷன் அடுத்து 2வது ஆப்ஷன் 243 கேனா என்னது கெலெக்ஷன் அப்படின்னு வச்சோம். எலெக்ஷனை பற்றி சொல்கிறது இல்லை. கே 11வது எழுத்து அதனால் அது வந்து ஊராட்சிகளின் தேர்தல் அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுருப்போம். இல்லை எல்லுனா 12வது எழுத்து அது என்னது யூனியன் டெரிட்டரி அதாவது அப்ளிகேஷனாக டு யூனியன் டெரிட்டரின்னு வரும். அப்ளிகேஷனில் 11 எழுத்து யூனியன் டெரிட்டரி ஒரு எழுத்து. ஸோ அப்ளிகேஷன் யூனியன் டெரிட்டரி அதுக்கும் பொருந்தும் யூனியன் டெரிட்டரிக்கும் பொருந்தும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அடுத்து எம்னா என்னது மிஸ்ஸிங் ஏரியா அதாவது செர்டன் ஏரியாவுக்கு இந்த பகுதி நாட் டு அப்ளை அப்படின்னு வரும் சரியா. இப்போ ஆன்சர் வந்து 243 ஜே. அடுத்து விச் ஆர்டிகல் சேஸ் அபவுட் தி எலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் பஞ்சாயத்து. எலெக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. எலெக்ஷன்னால கெலெக்ஷன் கே அப்படின்னு வரும் சரி. அப்போ ஆன்சர் 243 கே ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். மீதி எல்லாம் பாருங்கள். 243 ஜேனா என்னது 10வது நம்பர் என்னது அக்கௌண்ட்டு முழுசாக இருக்குது. இல்லை ஜெயலலிதா ஆடிட் பண்ணாங்க அப்படின்னு அதில் வச்சுக்கோங்க சரி. அடுத்து 243 எல்லுனா என்னது யூனியன் டெரிட்டரிக்கும் அப்ளிகேஷன் பொருந்தும். அப்ளிகேஷன் டு யூனியன் டெரிட்டரி அப்படின்னு வரும் சரி. அடுத்து எம்னா மிஸ்ஸிங் ஏரியா அதே தான். அந்த மாதிரி நம்ம நீங்கள் ஆப்ஷனில் இருக்கிறத ரிவிஷன் பண்ணாலே இந்த பாட்டில் வர கொஸ்டினை ஈஸியாக நீங்கள் அடிச்சுட்டு போயிடுவீங்க. அடுத்து எந்த சரத்து ஒன்றிய பிரதேசங்களில் பொருந்தக்கூடிய தன்மையை பற்றி கூறுகிறது. அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரி சரியா. என்னது 12 எழுத்து இருக்குது. அப்ளிகேஷன் யூனியன் டெரிட்டரி 12 எழுத்து இருக்குது. அப்போது எல்லு தான் ஆன்சர் வரும். ஆப்ஷன் 3ல் இருக்குல்ல அதான் ஆன்சர் 243 எல்லு தான் ஆன்சர். மற்றதெல்லாம் பாருங்கள் ஜே இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது அது ஜே கிடையாது. இன்னொரு இது வந்து ஐ சரியா. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஐக்கு பதில் ஜேன்னு விழுந்துட்டு சரியா. அடுத்து 243 ஜேனா என்னது நான் ஜெயலலிதா ஆடிட் பண்ணுறாங்க போன இது பார்த்தோம்னா தணிக்கை இது பச்சு அதுதான் சரியா. அடுத்து எம்முனா கடைசி ஆப்ஷன் எம் இருக்குல்ல எம்முனா என்னது இது மிஸ்ஸிங் ஏரியா அதாவது நம்ம செர்டன் இந்த பகுதி வந்து நாட் டு அப்ளை செர்டன் ஏரியாஸுக்கு சில பகுதிகளுக்கு அப்ளை கிடையாது இந்த ஊராட்சிகள் பற்றிய விதிகள் அப்படிங்கிறது. அடுத்து அந்த ஐனா என்னதுன்னா 9 எழுத்து வரும். ஐனா இங்கிலீஷ் லெட்டரில் 9வது லெட்ரு. அப்போது 9வது லெட்ரு என்னது ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு தங்கிலீஷில் எழுதணும் சரியா. அக்து பி நா இன் இஸ் கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு அதில் வச்சுக்கோங்க. 9 எழுத்து இருக்குது ஃபினான்ஸ் கமிஷன். அப்போ அதான் ஆன்சர் அப்படின்னு. அடுத்து விச் ஆர்டிகல் ஸ்பீக்ஸ் அபவுட் பார்ட் நாட் அப்ளை டு செர்டன் ஏரியாஸ். இதான் நம்ம இது மிஸ்ஸிங் ஏரியா. செர்டன் ஏரியாவுக்கு வந்து இந்த பார்ட் அப்ளை கிடையாது. இந்த ஊராட்சிகளின் பகுதியில் பற்றிய ஆர்டிகல் வந்து அப்ளை கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னது ஆர்டிகல் எம்னா மிஸ்ஸிங் ஏரியா அப்படி மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். மிஸ்ஸிங் பார்ட் அப்படி மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரியா. அப்போ எந்த சரத்து ஒன்றிய பிரதேசங்களுக்கு சில பரப்பிடங்கள் பொருந்தாதுன்னு கேட்டிருக்கான் சரியா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். மீதி இருக்கிறது என்னது என்னன்னா என்னது இங்கிலீஷ் லெட்டரில் 14வது லெட்ரு. 14வது லெட்ருனா லாஸ் அண்ட் பஞ்சாயத்துக்கு கண்டினியூ பண்ணுற மாதிரி அந்த ஏற்கனவே உள்ள எக்ஸிஸ்டிங் லாஸ் அண்ட் பஞ்சாயத்தை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்து வச்சுருந்தோம். அதை 14 எழுத்து இருக்கும் லாஸ் அண்ட் பஞ்சாயத்ஸ் சரியா. அடுத்து ஓ வந்து என்னதுன்னா 15 15ஆம் நம்பர் 15 இது இருக்கணும்.
எலக்டோரல் மேட்டர் அப்படின்னு வரணும். தேர்தல் விஷயங்களில் கோர்ட்டு தலையிடக்கூடாது. அதுதான். அடுத்து வந்து விச் ஆர்டிகல் ஸ்பீக்ஸ் அபவுட் தி கண்டினியூன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லாஸ் அண்ட் பஞ்சாயத்து. எக்ஸிஸ்டிங் லாஸ் இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது லாஸ் அண்ட் பஞ்சாயத்து அதை மட்டும் எண்ணி பாருங்கள். 14 எழுத்து இருக்கா? LAW 4. இங்கே ஒரு ஆண்ட் இருக்குல்ல, அந்த ஆண்டை வந்து சிம்பிளுக்கு எடுத்துக்கணும். சிம்பிளை சேர்த்து ஒரு எழுத்து எடுத்துக்கணும். 5 பஞ்சாயத்து 14. சரியா? நீங்கள் இதை அடுத்த தடவைலாம் இதெல்லாம் எண்ணி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. லாஸ் அண்ட் பஞ்சாயத்ஸ் அப்படின்னு வந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு ஞாபகத்தில் வந்துடும். சரியா? 2-3 POQ பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்தில் வந்துடணும். தான் ப்ராக்டிஸ் ஒன்றும் தெரியாதப்போ தான் போட்டு பார்க்கும்போது செஞ்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். சரியா? எண்ணுக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து 243 எண். மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்த இது தான். எல்லுனா என்னென்னு பார்த்துட்டோம், அப்ளிகேஷன் டியூட்டி. எம்முனா மிஸ்ஸிங் பார்ட் ஏரியா. ஓனா இதான் எலக்டோரல் மேட்டரில் கோர்ட்டு தலையிடக்கூடாது. சரி, அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து அதே தான் தேர்தல். இது வந்து கடைசி ஆர்டிகல் எலக்டோரல் மேட்டர்ஸ் கேட்டிருக்கு. எந்த சரத்து தேர்தல் பற்றிய விதிமுறைகளில் நீதிமன்றங்களை தடுக்கிறது, தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது என்னென்னா 243 ஓ தான். சரியா? மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தது தான். என் போன இதுதான் பார்த்தோம். அடுத்து விச் ஆஃப் தி பிலோ கிவன் ஆர்டிகல் ஸ்பீக்ஸ் அபவுட் தி பஞ்சாயத்து. பஞ்சாயத்தோட ஆர்டிகல் அந்த பார்ட் வந்து எதுலேருந்து எதுன்னு இருக்கு. சரியா? இது 243 to 243 ஓ இதான் ஆன்சர். மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்துரும். 243 சரி 234 பின்னு போட்டிருக்கு. சரியா? அது தப்பு, அது வராது. 243 to 243 ZG அப்படின்னு வந்தால் அடுத்து முனிசிபாலிட்டிக்கு. சரியா? அது கரெக்டு. அப்படி வந்திருந்தா அடுத்து தேர்ட் ஆப்ஷன் 243 ZH. ஜியில் முடியுதா? அதுக்கப்புறம் ஜிக்கு அப்புறம் ஹச் தான். ஹச்சிலேருந்து ZT. அதில் 13 ஆர்டிகல் உண்டு. அது என்னதுன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அது கரெக்டு தான். சரியா? ஆப்ஷன் இங்கே வந்து இதுக்கு ஏ. அடுத்து நகராட்சிகள் பற்றி எந்த சரத்து கூறுகிறது? இதான் முனிசிபாலிட்டி. என்னது? ஆப்ஷன் பி 243 Pலேருந்து 243 ZG. அதான் கரெக்டு. மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம அந்த பாட்டு பஞ்சாயத்து 243 to 243 ஓ வந்து பஞ்சாயத்து. 243 ZHலேருந்து ZT வரைக்கும் அது வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அது வந்து பார்ட் 9Bயில் வரும். 2011 தான் அதை ஆட் பண்ணியிருப்பாங்க. 1997 அமெண்ட்மெண்ட் ஆக்டில். சரியா? அடுத்து எந்த சரத்து நகராட்சிகளின் வரையறையை பற்றி கூறுகிறது? அதாவது நகராட்சியோட பாட்டு வந்து அது போன கொஸ்டின். இது வந்து வரையறை டெஃபினிஷன் கேட்கு. சரியா? டெஃபினிஷன் ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் என்ன? 243 P. அதான் ஆன்சர். ஆப்ஷன் 1 ஆன்சர். அடுத்து வந்து என்னது இருக்குது? கியூ இருக்குது. கியூ வந்து என்னது? அங்கே நம்ம அந்த ஃபஸ்ட்டு பஞ்சாயத்தில் வந்து கிராம சபா விட்டுருவோம். டெஃபினிஷனுக்கு அப்புறம் உள்ள கிராம சபா கிடையாது. அதுக்கப்புறம் உள்ள கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பஞ்சாயத்து எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி இந்த கியூ வந்து என்னதுன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் முனிசிபாலிட்டி. அடுத்து ஆர் வந்து என்ன வரும்னா காம்போசிஷன் ஆஃப் முனிசிபாலிட்டி. அடுத்து உள்ள எஸ் வந்து இங்கே வந்து நம்ம ஒரு கமிட்டி போட்டோம். என்ன கமிட்டி? வார்ட்ஸ் கமிட்டி. அதான் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் வார்ட்ஸ் கமிட்டி. சரியா? இதுதான் எஸ் 243 எஸ். சரியா? இதை வந்து நம்ம பார்க்காம தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நீங்களும் அதே மாதிரி நம்ம அந்த முன்னாடி பார்த்த வீடியோவை அதில் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஓகே. அப்படி ஸ்டோர் பண்ணலை, எனக்கு தெரில, மறந்துட்டு அப்படின்னா ஜஸ்ட்டு போய் அந்த பகுதியை மட்டும் பார்த்துட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துக்கோங்க. அடுத்து இது யூபிஎஸ்சியில் கேட்டது. என்ன கேட்டிருக்கான்? அண்டர் தி விச் ஒன்னா அமோங் த ஃபாலோவிங் ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா த சீட்ஸ் ஆர் ரிசர்வ்டு ஃபார் தி ஸ்கெடியூல் காஸ்ட் அண்ட் தி ஸ்கெடியூல் ட்ரைப் இன் எவ்ரி முனிசிபாலிட்டி. சரியா? என்ன கேட்டிருக்கான்? ரிசர்வேஷன் தான் கேட்டிருக்கான். சீட்ஸு, அதை ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸு தான் அப்படி கேட்டிருக்கான். சரியா? முனிசிபாலிட்டி இதில் கேட்டிருக்கான். முனிசிபாலிட்டியில் சீட்ஸுக்கு வந்து என்ன இதில் வரும்னா நம்ம அங்கே வந்து டியில் பார்த்தோம். டியில் தான் R4 4 எழுத்து சீட்டுன்னு பார்த்தோம். அதே மாதிரி டி அங்கே ABCD, இங்கே RSTயில் வரும் முனிசிபாலிட்டியில். சரியா? அப்போது அதான் ஆன்சர். RST அதான் ஆன்சர். மீதி இருக்கிறது என்னன்னு பார்ப்போம். அப்படியே இப்போ டி ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஆப்ஷன் சி. இது போக 243 ஆர் அப்படின்னா என்னது? நம்ம அதை வந்து டீகோட் பண்ணி தான் எடுக்கணும். சரியா? எஸ்ஸு, அதாவது அதை எப்படி எடுக்கணும்னா எஸ்ஸு வந்து நமக்கு தெரியும். எஸ்ஸு தான் 4வது எழுத்து. அந்த எழுத்தில் தான் நம்ம கமிட்டி போட்டோம். அப்போ அதுக்கு மேலே உள்ளது தான் ஆறு வந்து அப்போ என்ன தான் இருக்கும்? காம்போசிஷன் ஆஃப் முனிசிபாலிட்டி. அப்போ இது கீழே உள்ளது வந்து எஸ் வந்து வார்ட்ஸ் கமிட்டி.
கீழே கடைசி இசட்ஏ இருக்கா, இசட்ஏ வந்து என்னதுன்னா நம்ம கடைசியாக அங்கே என்ன முடித்தோன்னா இசட்டுக்கு அப்புறம் தான் இசட்ஏ வருது. இசட்டில் ரவுண்டாக முடிக்கிறோம். அப்படி என்ன முடிச்சிருப்போம், ஆடிட்டு முடிச்சிருப்போம். அதாவது ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட் அதை முடிச்சிருப்போம். அப்போ அதுக்கப்புறம் என்னதாச்சு, அங்கே கேனா எலெக்ஷன் வந்துச்சு அங்கே பஞ்சாயத்தில். அப்போ இதுக்கப்புறம் இங்கே இசட்டுக்கு அப்புறம் இசட்ஏன்னு வருது. அப்போ இசட்ஏ வந்து என்னதான் இருக்கும், எலெக்ஷனை பற்றி இருக்கும், முனிசிபாலிட்டியோட எலெக்ஷனை பற்றி இருக்கும். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டீல்ஸ் வித் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி? சரியா? இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து முனிசிபாலிட்டிக்குள்ளே தான் வருது. முனிசிபாலிட்டியில் நம்ம நாலு மேலேருந்து 4 பார்த்தோம், அது எஸ்ஸு. கீழேருந்து 4வது இது தான் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் பிளானிங்கான கமிட்டி. சரியா? அப்போ கீழேருந்து 4வதுக்கு எப்படி எழுதணும்னா, நமக்கு தெரியும் இசட்ஜியில் இந்த ஆர்டிக்கல் முடியுது, இந்த பார்ட் 243 இசட்ஜியில் இந்த பார்ட் முடியுது. இதிலேருந்து மேலே நம்பர் போடுங்க. 243 இசட், ஜிக்கு மேலே போட்டால் எஃப், அதுக்கு மேலே போட்டால் இ, அதுக்கு மேலே இசட் டியில் வரும். சரியா? அப்போ இதோட ஆன்சர் வந்து 243 இசட். இதையும் நான் பார்க்காம தான் சொல்கிறேன். உங்களுக்கு குழப்பிச்சுன்னா மறுபடியும் அங்கே போய் பார்த்துட்டு ஒரு தடவை தெளிவு பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், பார்க்க ஆரம்பிங்க, புரியும் நல்லா. சரியா? இப்போ மற்ற இதையும் பார்த்துருவோம். 243 இசட் பின்னு இருக்குது. நம்ம இசட்ஏ என்ன பார்த்தோம், எலெக்ஷன் பார்த்தோம். எலெக்ஷனுக்கு அப்புறம் அங்கே என்னது, எங்கள் 12வதுல வந்து அப்ளிகேஷன் டு யூனியன் டெரிட்டரி, எங்கள் பஞ்சாயத்தில். அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் என்னதான் இருக்கும், இசட் பி வந்து அப்ளிகேஷன் டு யூனியன் டெரிட்டரி. கரெக்டாக? அடுத்து இசட் சி, இது என்ன ஆப்ஷன் இருக்குது, இசட் இ இருக்குது. இசட் இ வந்து என்னதான் இருக்கும், நம்ம கீழேருந்து எடுங்க. இசட் ஜி வந்து கடைசி ஆர்டிக்கல். சரியா? கடைசி ஆர்டிக்கல் என்னது, அங்கே எலக்டோரல் மேட்டரில் கோர்ட்டு தலையிடக்கூடாது. அப்போது அதுக்கு மேலே உள்ளது என்னது, எஃப். அதுக்கு அந்த எஃப்பில் வந்து என்னதான் இருந்திருக்கும், 14, எண்ணு வந்து 14 நம்ம பார்த்து வச்சுருப்போம். அப்போ இது வந்து என்னது, லாஸ் அண்ட் பஞ்சாயத்தில் வந்து கண்டினியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு மேலே தான் இ வருது. இந்த இயில் வந்து நம்ம என்னென்னா, இந்த பகுதியில் 3 ஆர்டிக்கல் எக்ஸ்ட்ரா வரும். அந்த 3 ஆர்டிக்கல் என்னதுன்னா கமிட்டின்னு தான் போடும். அதில் 243 எஸ் வந்து வாட்ஸ் கமிட்டி, 243 நம்ம இது வந்து ஆன்சர் இருக்குல்ல, அந்த இது 243 டி இருக்குல்ல, அது வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டிக்கான ஆன்சர். அதுக்கு கீழே உள்ளது தான் 243 இ, அதுக்கப்புறம் தான் அந்த ஆன்சரு. அப்போ இதுவும் ஒரு கமிட்டி. இது என்ன கமிட்டினா, மெட்ரோபாலிட்டன் கமிட்டி. சரியா? இது அடுத்து இதெல்லாம் குரூப் 1ல் கேட்ட கொஸ்டின், கடந்த 2025 கேட்டது. சரியா? கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட இது கேட்டிருக்கான், பாட்டோட இது 243 இசட் ஹச்சில் தான் ஆரம்பிக்கும். இசட் ஹச்சில் ஆரம்பித்து அதில் 13 ஆர்டிக்கல். ஹச்சில் இருந்து 13 கூட்டிங்கன்னா T20 20வது எழுத்து வந்துடும். அப்போது இசட் ஹெச் டு இசட் டி, அதான் ஆன்சர். கரெக்டு. மீதி இருக்கிறதெல்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. இசட் பிஹெச்ன்னு இருக்குது, பிஹெச் அப்படிலாம் ஆர்டிக்கலே வராது, அதை விட்டுருங்க, ஆப்ஷன் தப்பு. அடுத்து சி ஆப்ஷன் வந்து என்ஹெச்ன்னு இருக்குது, வராது. அடுத்து ஹச் இசட்டுன்னு இருக்குது, இதுவும் வராது. அதனால் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து பொறுத்துக கேட்டிருக்கான். பொறுத்துக வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஏதாவது ஒன்று நீங்கள் மேட்ச் பண்ணாலே ஈஸியாக எல்லாம் இங்கே மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கோம்ல, அதனால் எல்லாத்தையும் போட்டுற வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து தணிக்கை மற்றும் கணக்கு பஞ்சாயத்து விதி, ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் தான் கேட்டிருக்கான். ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்னாலே என்னது 10 ரவுண்டாக இருக்குது. ரவுண்டாக இருக்குன்னா என்னது ஜே நீங்கள் போட்டிங்கன்னா ஏக்கு 2 ஆன்சர். ஏக்கு 2ன்னு நீங்கள் எடுத்திங்கனாலே 2 ஆப்ஷன் வெளியே போயிட்டு இப்போவுமே. சரியா? அடுத்து ரிசர்வேஷன் ஆஃப் சீட்டுனாலே டியில் முடியுது. சரியா? அதாவது 4 எழுத்து சீட்டு, 4 எழுத்து. அந்த 4 எழுத்துனா 243 டின்னு இருக்கணும். சப்போஸ் இது முனிசிபாலிட்டி ஆர்டிக்கலாக இருந்துச்சுன்னா 243 டின்னு இருக்கணும், ஆர்எஸ்டின்னு இருக்கும். சரியா? இங்கே 243 டி. இப்போ ஆப்ஷன் பிக்கு இங்கே 3 போட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், எல்லா ஆப்ஷனும் போயிட்டு நம்ம ஆப்ஷன் ஏ ஆன்சராக வந்துட்டு. சரியா? இது இருந்தாலும் அடுத்த 2ஐயும் பார்த்துருவோம். எலெக்ஷனுக்கு வந்து 11 கேனா எலெக்ஷன் வந்து 11. சரியா? அதான் 243 கெலெக்ஷன் அப்படின்னு நான் வச்சுருந்தோம். அடுத்து கிராம் சபானா 1 கிராம் ஏ. அப்போது டி ஆப்ஷனுக்கு 243 ஏ. சரியா? பொறுத்து ஈஸியாக இருக்குது. அடுத்து ஊராட்சிகளின் நிதி நிலைமைகளை சீராய்வு செய்யும் அதிகாரம் இந்த அரசியல் சாசன விதியில் கீழ் செயல்படுகிறது. நிதிநிலை. சரியா? அதாவது ஃபினான்ஸ் கமிஷனை தான் சொல்கிறாங்க. சரியா? அது இங்கிலீஷில் உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி நிறைய தமிழில் வந்து குழப்பம் வரும். சில நேரம் இந்த நிதி நிலைமைங்களுக்கு வேறு மாதிரி வார்த்தைகள் கேட்பான்.
அதனால தான் நம்ம ஷார்ட்கட்டை வந்து இங்கிலீஷ் ஓரியண்டாகவே வச்சுருக்கோம். சரியா, மேலே பார்த்துக்கோங்க. ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் தி பஞ்சாயத்து இஸ் ரிவ்யூட் அண்டர். சரியா, அப்போ ஃபினான்ஸ் கமிஷன் கேட்கலாம், இப்படியும் கேட்கலாம், ஃபினான்ஷியல் பொசிஷன் கேட்டிருக்கான். சரியா, நமக்கு இந்த மாதிரி வந்துச்சுனாலே ஆன்சர் வந்து ஃபினான்ஸ் கமிஷன். சரியா, அதான் ஆன்சர். 9 எழுத்து இருக்கும். தங்கிலீஷில் எழுதுனீங்கன்னா ஆன்சர் வந்துடும். மீதி இருக்க இதையும் பார்த்துக்கிடும். 243 வந்து என்னது, 5 எழுத்து இருக்குது. அப்போ டியூரேஷன் அதுதான் வரும், அது கிடையாது. அப்போ இது கிடையாது. 243 பி வந்து பஞ்சாயத்து அப்படின்னா நம்ம ஆப்ஷன் 243 கான்ஸ்டியூஷன் ஆஃப் பஞ்சாயத்து அப்படின்னு நம்ம எடுப்போம். ஆப்ஷன் 243 பின்னு வரும். சரியா, அது கிடையாது. அடுத்து 243 காம்போசிஷன், பஞ்சாயத்தோட அமைப்பை பற்றி சொல்லியிருக்குது. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ 243 அதாவது வந்து 9 எழுத்து, ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா.